வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிக்கன் மிளகு கறி. எப்படி பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சாச்சு. கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு பாதி குழிக்கரண்டி இருக்கும் அந்தளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். அது சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா ப்ரௌனாக வதக்கிடுங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே நான் சேர்த்து அரைச்சது. அதனால் நீங்கள் அரைக்கலைன்னா தனியாக சேர்த்துக்கோங்க, பவுடரில் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துருவோம். நல்ல மெலிசா ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக கட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா சேர்த்து வதக்கிடலாம். நல்லா ஸ்பீடாக உங்களுக்கு வேலை ஆகணும். இப்படி தான் கடகடன்னு நான் இங்கேயே நின்று எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சிருவேன். இப்போ நல்லா வதக்கிடலாம். நல்லா கொஞ்ச நேரம் கைவிடாமல் கொஞ்ச நேரம் போட்டு வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிடுவோம். நம்ம இதை குக்கர்லலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சிக்கன் பாத்திரத்துலேயே சீக்கிரமாக வெந்துடும். இதில் நான் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். அதையும் நான் கட் பண்ணி இதோடு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம நல்லா வதக்கிடலாம். ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு ஆயில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்குங்க. உங்களுக்கு ஆயில் கம்மி பண்ணணுன்னாலும் கம்மி பண்ணிக்கோங்க, அது உங்கள் ஐடியா தான். இப்போது ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ வதக்கிடலாம். இதுக்கு மெயினாக நம்ம பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போடணும். இது நல்லா வதக்கிட்டு நம்ம கறியை சேர்த்துடலாம். இது மெயினாக நம்மளுக்கு காரம் மிளகாத்தூள் காரத்தை விட பெப்பர் காரம் தான் நல்லாயிருக்கும். இது நல்லா மேஷ் பண்ணி விட்டுறலாம். வதக்கிறதுக்கு இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும். இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா சிக்கன்லேருந்து உங்களுக்கு தண்ணி வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சிக்கனில் உள்ள தண்ணியிலே நல்லா இதாகணும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம்.
இப்போ எந்த அளவுக்கு நான் வதக்குறோம் பாருங்கள், அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா வதக்கிடுங்க, அந்த தண்ணியெல்லாம் வெளியே வரட்டும். இதில் இப்போ நம்ம பெப்பர் சேர்த்துடலாம். நல்ல ஒரு 2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பெப்பர் காரம் ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. நல்லா வதக்கிடுங்க, நல்லா போட்டு புரட்டிட்டு இப்போ கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டோன்னா நல்லா அந்த தண்ணி ஊறும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ இதை கிளறிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விடலாம். இது நல்லா சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும், நல்லா வதங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சுருவோம். அதுக்குள்ளே நம்ம இப்போது தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். இதில் வந்து நான் ஒரு 2 சில்லு தேங்காவை லைட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மிளகு வந்து பொடியாக இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகும் இதிலேயே சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் சோம்பும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். நீங்கள் பெப்பர் வந்து பொடியாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் இதோடு சேர்த்து பெப்பரையும் அரைச்சிருங்க. இப்போ நம்ம இதை அதில் சேர்த்துடலாம். அந்த தண்ணி சேர்த்த அந்த கறியில் நம்ம இதை சேர்த்துட்டு இதை அப்படியே இன்னொரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு கொஞ்சம் திக்கானதும் இறக்கிடலாம். அவ்வளோதான் இதோட ப்ரொசீஜர். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த மிளகு கறி. இது கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டோம், இப்போ கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும். இப்போ இது நல்லா கலரிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி திக்காக விடலாம். நான் சால்ட் இப்போ தான் பார்க்குறேன், உப்பு கரெக்டாக இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் இப்படியே சிம்மில் வச்சு இதை வேக வைங்க. நம்மளோட சிக்கன் மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.